நாம அதை நினைக்கிறோம். நாமளும் ரிசர்வ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். எங்க பயணத்தை தொடங்க போகிறோம், எத்தனை மணி நேரம் இந்த வாழ்க்கை பயணம் நடக்கும், நமக்கென்று கொடுக்கப்பட்ட இடம், அது குமாஸ்தாவா அல்லது மந்திரியா வாத்தியாரா, என்ன இடம், எங்க இறங்கணும், எத்தனை மணிக்கு இறங்கணும், எல்லாம் முடிவு செய்யப்பட்ட. அப்புறம் எதுக்கு நம்ம அலட்டிக்கணும்? நிம்மதியா இறங்க வேண்டிய இடம் வந்தா நம்மளை இறக்கி விடுவாங்கிற தைரியத்தோட போக வேண்டியது தானே. அதான் வாழ்க்கை. அதே மாதிரி மரணம் என்ற ஒன்று நம்ம இறங்க வேண்டிய இடம், அது எங்க இறங்க போறோம்னு தெரியாது. அவன் எந்த டிக்கெட் எந்த ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்கானோ அங்கதான் நம்ம இறங்கணும். அது மாதிரி ஆண்டவன் எந்த இடத்துல இறங்க சொல்றானோ அந்த இடத்துல பேசாம இறங்கித்தான் ஆகணும். எத்தனை மணிக்கு இறங்க சொல்றானோ அது இறங்கணும். அப்ப இங்க இறங்கித்தான் ஆகணும். அவன் இறக்கி விடுற இடத்துல இருக்கத்தான் வேண்டும் என்று அவன் மீது பாரத்தை போட்டு விட்டா நமக்கு சலனமே இல்லை, நம்ம தயாராயிடுவோம். அதுதான் மரணம் இல்லாத வாழ்க்கை. மரணம் இல்லாத வாழ்க்கை என்றால் மரண பயம் இல்லாத வாழ்க்கை. பயம்தான் நம்மளை கொல்லும். ஐயோ எனக்கு கால் வலிக்கிறது, நெஞ்சு வலிக்கிறது, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ. ஹார்ட் அட்டாக் வந்தா கூட சிரித்து கொண்டிருந்தா எழுந்து வந்துருவான். மறுபடியும் டாக்டருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். எனக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணா அவருக்கு தான் வரும். ஆனா சாதாரண நேரத்தில் நாளைக்கு வாழைக்காய் பஜ்ஜியை தின்னுட்டு நெஞ்சு வலிக்கிறது, எனக்கு ஹார்ட் அட்டாக் கவலைப்பட்டா நிச்சயமா வரும். வியாதி பாதி பீதி பாதி. அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றார். அவருக்கு மரண பயம் இருந்தது. இருந்த காரணத்தினாலே தான் திருச்செங்கோட்டில் அப்ளிகேஷன் போட்டார். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வைத்த ஏற்படை வாழவனை மறவேன் உனை நான், ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலகி முன்னே வந்து காத்தருளே. இது சாதாரணமான வேண்டுகோள். என் உடம்பு அழியாம நோய் வந்து பாகிலே படுக்காம அப்பா ஊன ஒச்சம் ஒண்ணும் இல்லாம போனோம் நாம வேண்டமே. நான் கட்டின துணியோட, நான் சாப்பிட்ட சாப்பாட்டோட, நான் வச்ச விபூதியோட போகணும்னு வேண்டமே. அதைத்தான் அருணகிரிநாதர் ஆரம்பத்துல வேண்டினார். இந்த அலங்காரம் அனுபூதி வரும்போது தான் இருக்கு ஞானம். அலங்காரத்திலே முதல் வேண்டுகோள் இதுதான். என் உடம்புக்கு ஊனம் வராம ஒச்ச வராம. நான் சொல்லுவேன் அடிக்கடி, பலரும் சொல்லுவார், நம்ம செத்து போன பிறகு கூட நம்ம புடத்தை பார்க்க வர்றவங்க கூட பயப்படக்கூடாது. அப்படி சாகணும் அழகா. வாயை புடத்துக்கிட்டு இருந்தா பார்க்க வரமாட்டான், அவனுக்கு 10 நாளைக்கு காய்ச்சல் வந்துடும். அது மாதிரி அருணகிரிநாதர் உடம்புக்கு தான் கேட்கிறார். என் உடம்புக்கு எந்த சேதமும் வராமல் இந்த வீடு குலகி முன்னே வந்து காத்தருள். டயபெட்டிஸ் வந்து காலை வெட்டி, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு இங்க உள்ளுக்குள்ள பைபாஸ் சர்ஜரி பண்ணி உள்ள எலும்பு புரிஞ்சு போய் அங்க பிளேட் வச்சு இதெல்லாம் பண்ணாமையே நான் போகணும்னு கேட்டார். ஆனால் அவருடைய உடல் மட்டு கீழே இருந்தது, உயிர் கிளியாக நின்றது. இது எல்லாரும் கேட்கறது தான். முருகன் கிட்ட ஒண்ணும் சொல்ல, முருகா நீ எனக்கு கொடு வந்து காப்பாத்து கேட்டாச்சு. ஏன்னா எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. இந்த அலங்காரத்துல இன்றைய தலைப்பு பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். அழகாக காலகாலனாக இருக்கிற அவர்கிட்டையும் எனக்கு நாளென் செய்யும் வினையன் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசருடைய தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் அவன் தோளும் கடம்பும் எனக்கு எதிரே வந்து தோன்றிடுற. இதுவும் அருணகிரிநாதர் தான் பாடுகிறார். இங்கே எப்ப எனக்கு வினை இல்லை, எப்ப எனக்கு நாள் இல்லை, எப்ப எனக்கு சாவில்லை, குமரேசன் வரணும். அவன் வர்றேங்கிறத சொல்லிக்கிட்டே வரணும். அவன் காலில் போட்டிருக்க சலங்க ஜல் ஜல்லு ஜொலிச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா அவன் வர்ற வரைக்கும் கூட தாங்க சக்தி இல்லை. தோ வந்துட்டேன்டா அங்கிருந்தே வரணும். வாசக்கதவை தட்டுகிற போதே வந்து திறக்க 1/2 மணி நேரம் ஆனாலும் சமயக்கட்டில இந்த மனைவி இதோ வந்துட்டேன்னு குரல் கொடுத்தா தான் வெளியே நிற்கிறவர் சும்மா இருப்பார், இல்லைன்னா கதவை உடைப்பார். அதே மாதிரி முருகன் வந்தா போதும், அதை வர்றதுக்கு முன்னாலேயே கட்டியம் கூறணும். சதங்க ஒலிக்கணும், தண்டை ஒலிக்கணும், சிலம்பு ஒலிக்கணும், அதுக்கப்புறம் 6 முகம் தெரியணும், அதுக்கப்புறம் அவன் தோளும் கடப்பு இத்தனையும் வந்தால் நாள் என் செய்யும் வினை என் செய்யும். இது இத்தனையும் வர்றதுக்கு நாம் என்ன செஞ்சோம் அது கேட்கணும்ல. அவன் வருவான், ஆனா அவன் வர வைக்கிறதுக்கு நாம என்ன செஞ்சோம்? குறைஞ்சபட்சம் முருகன் இறங்கி வர்ற வழியில இருக்க குப்பையவாது இடைக்கணும். தேங்காயை உடைச்சு வழியிலேயே முருகன் காலில் குத்தட்டுமேனு சூற தேங்காய் வெத்தலை பாக்க போட்டுட்டு எச்சல் கட்டு சோத்தை தின்னுட்டு இலை முருகன் எப்படி வருவான்? பெரிய அனுபூதி சொல்ல வேண்டாம், அலங்காரம் சொல்ல வேண்டாம், திருப்புகள் பாட வேண்டாம், அபிஷேகம் பாட வேண்டாம். ஆலயத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டா போருமே. நெஞ்சம் என்ற ஆலயத்தையும் சுகந்தமாக வைத்துக் கொண்டா இறைவன் தானே வருவான். இது எல்லாருக்கும் வருவானா சதங்க ஒலியோட? இது என்னால முடியாதேடாப்பா. சங்கரங்கோவில்ல இருக்கிற அம்மாவான கோமதி கிட்டையும் கேட்டான்.
அம்மா கேடாவரு நமனை கிட்ட வராதே தூர போடா என்று ஓட்டி உன் பொற்பாதன விளக்கு வாடா என அருகழைத்து வாழ்வு தந்தால் உன்னை கூடாது என்று யார் தடுப்பார்? கோமதி தாய் ஈஸ்வரியே. அங்கோத்தர் கேட்டார், யமனை போடான்னு சொல்லு, என்ன வாடான்னு சொல்லு, மாத்தி சொல்லிவிடாத. என்ன போடான்னு சொல்லி யமனை வாடான்னா 4 நாளைக்கு அப்புறம் வர்றவன் இன்னைக்கே வந்துருவான். யமனை போடா என்று தூர விலக்கி என்னை வாடா என்று அழைத்து உன் திருவடிக்கிழையே வைத்துக் கொண்டா உன்னை யாரிடியம்மா கையை பிடிச்சு தடுப்பா? உனக்கு மேல யார் இருக்கிறார்கள்? அங்கேயும் விண்ணப்பம் போட்டார். சம்பந்த பெருமான்னு சொன்னார், மிக நல்ல நல்ல ஆசரு அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு நல்ல. எப்போ அவன் மிக நல்ல வீணை தடவி வர்றேண்டா வர்றேண்டான்னு டொயின் டொயின் வரணும். அப்பதான் வர்றேன்னு சொன்னாதான் கொஞ்சமாவது ஒழுங்கா இருப்போம், வர வேணும். அப்படி அவரும் பாடுகிறார். யமபயம் இல்லாமல் இருக்க நாளும் கோளும் நல்லதாக இருக்கின்ற அந்த விடமுண்ட கண்டன் அங்கே வெற்பெறிந்த பெருமான் எனக்காக மிக நல்ல வீணை தடவி வந்தால் இவை நல்ல. இதெல்லாம் நம்மால முடியாத காரியம். அதனாலதான் அருணகிரிநாதர் நமக்காக ஒன்ன சொன்னார். என்ன சொல்லுகிறார்? அப்பா, ஞானம் என்ற ஒன்றை நீ பெற்றுக்கொண்டார். நீ ஆலயத்தில் இருக்க முருகனை வரவழைக்க காவடி எடுக்க வேண்டாம், தேர் வாங்கி கட்ட வேண்டாம், நாட்டுக்கோட்டை சக்கரத்தார் மாதிரி மயில் வாகனமோ ரிஷப வாகனமோ பண்ணி வைக்க வேண்டாம். ஞானம் வேண்டும். ஞானம்னா என்ன? அது ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்லை. அறியப்படுவது அறிவு, உணரப்படுவது உணர்வு, அதே மாதிரி கற்கப்படுவது கல்வி. இந்த அறிவு என்பது அறிகிற வரைக்கும் அறிந்து கொண்டே இருக்கலாம், வாழ்நாள் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கல்வி என்பது படிக்கிற வரைக்கும், இந்த ஆரம்ப கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்கல்வி, படிச்ச வரைக்கும் தான் கல்வி. காலேஜை விட்டு வெளியே வந்தா அது கல்வி இல்லை. அறிவு ஆரம்பம், கல்வி வளர்ச்சி, ஞானம் முடிவு. முடிந்த பிறகு அறிவினாலே கல்வியினாலே உணர்ந்து கொண்ட பிறகு அதை ஜீரணம் பண்ணணும். மேய்ச்சல் தரையிலே மேய்ந்து விட்ட மாடு ஒரு இடத்துல படுத்து அசை தான் ஜீரணம் ஆகும். மேய்ச்சல் தரையில அசை போடாது, அது தப்பு. மேய்ச்சல் தரையில மேயணும், அப்புறம் வந்து அசை போடணும். படிக்க வேண்டிய நேரத்தில் அறிவை தேடிக்கொள், கல்வியை தேடிக்கொள். இது அத்தனையும் சேர்த்து எஞ்சி இருக்கின்ற 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கிற வாழ்க்கையில நீ அறிந்ததையும் நீ கற்றதையும் நீ அனுபவித்ததையும் பட்டதையும் படித்ததையும் அசை போட்டுப்பா. அப்பொழுது உனக்கு அதனுடைய முடிவு தெரியும். அதுதான் ஞானம். அந்த ஞானம் வந்து விட்டால், ஏப்பா இந்த பக்கம் போகாதேன்னு சொல்றோம்ல, இந்த நாட் சரி சரி சரி. அப்போ அந்த ஞானம் வந்தால் வேற என்ன வேண்டும்? இந்த ஞானம் நமக்கு வேணும். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. இதேதான் கீதையும். அல்ல, இன்னொரு சிறப்பு என்னன்னா, அகரம் உகரம் மகரம் சேர்ந்தாத்தான் ஓம் என்ற பிரணவம். அகரம் என்பது பிறப்பது பிரம்மா, உகரம் என்பது ரட்சிப்பது திருமால், மகரம் என்பது சர்வசம்ஹாரம். இந்த உகரம் என்பதுதான் மிக முக்கியமானது. நம்ம பிறக்கிறத பத்தி கவலைப்படல, சாகரத பத்தி கவலைப்படல, இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும். இது ரட்சிக்கிற எழுத்து. அதனாலதான் பிள்ளையார் சுழிங்கிறது ஊதா. உமா என்பது பெண் பிரணவம், அம்மையுடையது. நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஊலதான் தொடங்கும். உள்ளம், உயிர், உடல், உயர்வு, இது எல்லாமே ஊலதான் தொடங்கும். ஊ என்பது ரட்சிப்பது. இந்த உகரம் முருகன் கிட்ட 3 இருக்கு. முருகு என்ற வார்த்தையிலே மா மூ, மாவோட ஊ சேர்ந்தா ஒண்ணு, ராவோட ஊ சேர்ந்தா ஒண்ணு, காவோட ஊ சேர்ந்தா 3 ஊ இருக்கிற பொழுது 3 முறை ரட்சிப்பான். இப்படி 3 உகரம் சேர்ந்த ஒரு மந்திரம் எந்த தெய்வத்துக்கும் இல்லை, முருகனை தவிர. அதனாலதான் இந்திராணியுடைய மாங்கல்யத்தை ரட்சிப்பதற்காக முருகனுடைய அவதாரம். கந்தபுராணம் சொல்ல எதுக்காக முருகனுடைய அவதாரம் என்றால் சூரசம்ஹாரத்துக்காக அல்ல, சம்ஹாரமே பண்ணல. இந்திரனை காப்பாற்றி இந்திராணியனுடைய மாங்கல்யத்தை காப்பதற்காக முருகன் வந்தான். ரட்சிக்கிற அவதாரம் அது. அதனால 3 உகரம் முருகனிடத்துல. அதனாலதான் தொடங்கின பாட்டெல்லாம் பாருங்க, அடி எடுத்து கொடுத்தாலும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பெரிய புராணம். உலகம் யாவையும், இது ராமாயணம். உலகம் உவப்ப வலடேர்வு திரிதரு திருமுருகாற்றுப்பட. ஆண்டவன் அடியெடுத்து கொடுத்ததெல்லாம் ஊலதான் தொடங்குறாரு தவிர ஆலை இல்ல. ஆசிரியர் கற்றுக் கொடுப்பது ஆ, ஆண்டவன் கொடுப்பது ஊ. ஆ என்றால் அறிவு, அடக்கம், அன்பு, அப்பா அம்மா எல்லாம் வரணும்.
இது ஆசிரியர் இத்தனையும் காட்டி கொடுத்தால் உனக்கு உயர்வு கிடைக்கும், நல்ல உள்ளம் கிடைக்கும், உயிர் கிடைக்கும், உடல் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அப்ப 3 உகரத்தோடு இருக்கிற ரட்சிக்கின்ற பெருமான் இவர். இந்த பெருமானிடத்திலே அவரால் எல்லாம் நாம் நல்லவனாய் இருந்தால், முருகன் கிட்ட மட்டும் தப்பு பண்ணிட்டு முருக பக்தர்களுக்கு சோதனைகள் அதிகம். சோதிக்காம முருகன் எதையுமே தரமாட்டான். அம்பாளை நம்ம வணங்குற போது அவ கொடுத்துருவா, போனா போறதுன்னு. முருகன் கிட்ட நடக்காது. அவன் ஜாதியை பார்க்க மாட்டான், குலத்தை பார்க்க மாட்டான், பணத்தை பார்க்க மாட்டான். ஆனா நம்மிடத்துல இருக்கிற நேர்மையை நிச்சயமாக பார்ப்பான். அதான் முக்கியம். அப்ப அந்த ஞானம் வேணும். நல்லவனாய் இருக்கணும். நீ வல்லவனாய் இருப்பதை விட நல்லவனாய் இரு. அதுதான் முருகனுடைய பெருமையே. அப்ப அந்த முருகப்பெருமானிடத்திலே நான் நல்லவனாய் இருந்தால் நீ என்னை ரட்சிப்பா, என் பயத்தை போக்குவாய். பயம் வந்தா என்ன பண்றோம்? குழந்தைக்கு பயம் வந்தா அம்மாவை போய் கட்டிக்குது. குழந்தைக்கு பயம் வந்தா அம்மாவை கட்டிக்கிறது. இங்க ஒரு பாம்பு வந்தா நமக்கு பயம் வந்தா போய் தூணை இருக்க கட்டிக்கிறோம். எதையாவது ஒன்றை கட்டி கொண்டால் பற்றி கொண்டால் பயம் போன மாதிரி ஒரு நினைப்பு. தூணை போய் இருக்க கட்டிப்போம். நாம பிரகலாதனும் அந்த தூணை கட்டி கொண்டதுனால தானே தூணில் இருந்த நரசிங்கம் வந்து அவருக்கு அபயம் கொடுத்தது. அப்ப எதையாவது ஒன்றை, மாட்டை கட்டணம்னா ஒரு குச்சி, முளைக்குச்சி. குதிரையை கட்டணம்னா அதுக்கு ஒரு குச்சி. இதுக்கு பேர் கந்துன்னு பேரு. எப்பவுமே மாட்டுக்கு 1 கயிறு, குதிரைக்கு 2 கயிறு, யானைக்கு 3 கயிறு, தொட்டிலுக்கு 4 கயிறு, நமக்கு 5 கயிறு. கண்ணு, காது, மூக்கு, வாயு, உடம்பு என்று 5 புலன்களை வைத்து நம்மளை இழுத்து இழுத்து பிடிக்கிறான். கண்ணால பார்த்தா காது டே வேண்டாண்டாங்குது, காது தப்பா கேட்டா கண்ணு மூடிக்குது வேண்டான்னு, ஏதோ ஒண்ணு சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த 5 பொறிகளால கட்ட விட்டு நம்மளை ஆட்ட வைத்திருக்கிறான் ஆண்டவன். நம்ம அத்தனையும் கட்டுத்தறியை தரித்து கொண்டு போறோம். அப்போ பற்றுக்கோடு என்பதற்கு கந்துன்னு பேரு. முருகனுக்கு பேர் தான் கந்தன்னு பேரு. இன்னும் பாருங்க, அவனுடைய நூல்களுக்கெல்லாம் கந்தன்னு தான் வரும், முருகன்கிற பேரே வராது. கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் கலிவெண்பா, கந்தர் சஷ்டி கவசம், கந்த கோட்டம், கந்தாசிரமம் எல்லாம் கந்தன் தான். அந்த கந்து வடமொழியில முருகனை பற்றி எழுதிப்பட்ட ஸ்காந்தம், வடமொழியில கந்தபுராணம் தான். முருகனுக்கு எத்தனையோ பேர் இருக்கு. சரவணன், சண்முகன், சுப்பிரமணியன், காங்கேயன், கௌரி தனையன், சிவகுமாரன், எத்தனையோ பேர் இருக்கு. ஆனா அவனை பற்றி சொல்லுகிற அனைத்து சாஸ்திரங்களும் கந்தன் என்ற பெயரிலே தான் வரும். கந்தன் என்றால் எதிரிகளுடைய பராக்கிரமத்தை வற்றச் செய்கிறவன். நமக்கு பற்றுக்கோடா இருக்கான். 2 வேணும். எதிரிய மட்டும் அழிச்சா போறாது, நம்மளை காப்பாற்றணும். அவன் அழிச்சிட்டு இவன் போய் அந்த சீட்ல உட்கார்ந்துட்டா நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால எதிரியின் வலிமையை அழித்து நமக்கு துணையாக இருக்கக்கூடியவன் அந்த கந்தன். அவன் பற்றுக்கோடாக நமக்கு இருக்கிறான். அதனால சொல்லுகிற போது கூட கந்தனை, கந்த கடம்பனை, கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தீங்கில்லை. நீ நினைன்னு சொல்லல, மறக்காதே. மறந்தாத்தானே நினைப்ப. எப்பவுமே மறக்காதே. எழும்பொழுதும் விழும்பொழுதும் அழும்பொழுதும் தொழும்பொழுதும் அவரையே நினை. அப்படிப்பட்ட அந்த கந்தனை வணங்கினால் மரண பயம் போகுமா? போகும். ஏனென்றால் மார்க்கண்டேயனுடைய மரண பயத்தை போக்கியவர் சிவபெருமான் இருக்க கட்டி கொண்டார். இந்த யமனுக்கு அந்தகன் ஒரு பேருண்டு. காலன், கூற்றுவன், அந்தகன், இத்தனையும். காலம் என்றால் நல்ல 80 வயசு 90 வயசு நல்லா வாழ்ந்து என் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, பழுத்த பழமாயிட்ட, இனிமே எனக்கு உலகத்தில் இருக்கணுங்கிற ஆசையே இல்லை என்று, இருக்க வேண்டும் என்ற ஆசையே இல்லாதவர்களை வெள்ளரிப்பழம் காம்பில் இருந்து விடுபடுகிற மாதிரி அழைத்து கொண்டு போகிறானே நோகாம, அவன் காலன். வாழ வேண்டிய வயசுல 25ல 30ல கல்யாணம் ஆகி 10 நாள்ல துடிக்க துடிக்க உடம்பையும் உயிரையும் கூறுபடுத்தி அகால மரணம் தருகிறானே அவனுக்கு பேர் கூற்றுவன் பேரு. அந்தகன் என்றால் கண்ணு தெரியாதவன் ஒரு அர்த்தம். நமக்கு அந்தியிலே அகத்தை தருகிறவன் அந்தகன். நம்ம எமனை சொல்றோம், எமனுக்கு கண்ணிலேயே பழுத்த ஓலை நான் இருக்கேன், குருத்து ஓலையை கொண்டு போச்சேன்னு எழுறாங்க. இது ஏன் அந்தகன்னு பேர் வந்ததுன்னா, திருக்கடவூரிலே அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகளிலேயோ அவருடைய அனுபூதியிலேயோ முருகன் மட்டும் இருக்க மாட்டான். அந்த திருப்புகளிலே பாரதம் முழுவதும் வரும். விராலிமலை திருப்புகழில பார்க்கலாம் நீங்க. கூரையில் முன், அதாவது இந்த மிகப்பெரிய ஆயுதங்களினாலே கூரையில் முன் அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொல்லவில்லை என்றால் நெருப்பிலே விழுந்து சாவேன்னு சபதம் பண்ணி இருக்கான். அது அருணகிரிநாதர் பாடுகிறார். கூரையில் முன் வீய நினைவானை ஈடேற்றுவான் வேண்டி பானுவை மறைவிசை கோபால ராய நேய பெருமான் மருகோனே
விராலிமலை மேய பெருமானே. காவேரி ஆறு பாயும் வயலூர் கோனாடு சூழ் விராலிமலை மேவிய பெருமானே. எதுக்கு சொல்றார்? ஜெயத்ரதனுக்காக சூரியனை சக்கரத்தினாலே மறைத்தாயே கூற ஆழியினாலே முன்னம். இது பாரத கதை, ராமாயண கதை, பெரிய புராணம் அத்தனையும் வருகிற ஒரு சுரங்கம். அது என்ன கேட்டா இன்னொரு தடவை பொன் விழா வைக்கிற போது தினம் ஒரு மணி நேரம் நீங்க பைசாவும் தர வேண்டாம், ஒன்றும் தர வேண்டாம். இந்த மேடை மட்டும் விட்டு கொடுத்தா போறோம். உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கேட்க இவங்க நிச்சயமா இருப்பாங்க. முழுக்க முழுக்க திருப்புகளிலே இருக்கிற பாரதம், திருப்புகளிலே இருக்கிற ராமாயணம் அருணகிரிநாதரோட சேர்த்து சேர்த்து பார்க்கிற போது அந்த சுவையை இந்த காலத்துக்குள்ளே அடக்குகிற போது தப்பு. எனக்கு தப்பு, அவங்களுக்கு ரைட். அதனால என்ன சொல்கிறேன்னா, அந்த முருகப்பெருமானுடைய மிக பெரும் திருப்புகழை பாட வந்த இவ எதனால அந்தகங்கிற வார்த்தையை தான் போடுறார். காலனிட தணுகாதே காசினியில் பிறவாதே சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே மாலையனுக்கு அறியானே மாதவரை பிரியானே நாலுவரை பொருளானே நாககிரி பெருமானே. அங்க காலன் தான் போடுறார், காலன் தான் போடுறார், கூற்றுவன்னு சொல்றார். ஆனா இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அலங்காரம் தான் மிக முக்கியமான இங்க அந்தகன். எதனால் அந்த அந்தகன் பேர் வந்தது? மார்க்கண்டேயன் மரண பயத்தினாலே திருக்கடவூருக்கு போய் அந்த 16 ஆண்டு முடிகிற நேரத்திலே சிவலிங்கத்தை இருக கட்டி கொண்டான். அவனை துரத்தி கொண்டு வருகிறான் யமன் பிடிக்க. அப்ப அந்த யமன் சிவனுடைய ராஜகோபுரத்தையோ சிவலிங்கத்தையோ சிவாலயத்தையோ பார்க்கல. எந்த இடத்துல என்ன செய்யணும்னு இருக்கு. ஒரு அரெஸ்ட் பண்றதுக்காக வந்தா கூட கோவில் கர்ப்பகிரகத்துல சாமி கும்பிட்டு கொண்டிருக்கிற போது பூட்ஸ் காலோட தொப்பியோட துப்பாக்கியோட ஒரு காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ண கூடாது, பண்ண முடியாது, சட்டப்படி குற்றம். அவர்களுக்கு முழு உடுப்பு போட்டாத்தான் அது காவல்துறை. ஆனா கும்பாபிஷேகம் நடக்கிற போது நான் தான் இதுக்கு துணையா வந்திருக்கேன், நான் தான் செக்யூரிட்டின்னு கலசத்துக்கு பக்கத்துல செருப்போட போய் உட்கார்ந்து இருக்க முடியாது. ஒருத்தர் ஏறினா சார் தயவு செஞ்சு தொப்பியையும் பூட்ஸையும் கழட்டுங்க. சாதாரண மக்கள் வேற. அதனால எந்த இடத்துல என்ன செய்யணும்னு இருக்கு. சாவு என்பது கோயிலுக்குள்ளே நடக்கக்கூடாது. அப்படி ஏதாவது தற்செயலா இந்த கோவில்ல சுவாமி பவனி வருகிற வீதியில ஏதாவது நடந்து விட்டா கூட சாமிக்கு புண்ணியாஜனம் பண்ணிட்டு தான் அந்த திருவிழா நடக்கும், சாமிக்கு நைவேத்தியம் நடக்காது. அப்படி சுவாமி பவனி வருகிற 4 மாட வீதிகளிலே கூட மரணம் சம்பவித்தா அது கோவிலுக்கு ஆகாது என்றா, இறைவனுடைய கர்ப்ப கிரகத்திலே சிவலிங்கத்தை கட்டி கொண்டிருக்கிற ஒரு பக்தனை பாசக்கயிறு வீச வந்தானா இவன் கண்ணு இருக்கிறவனா? கண்ணு இருக்கிறவனா? சிவாலயத்தை பார்க்கல, சிவலிங்கத்தை பார்க்கல, சாஸ்திரத்தை பார்க்கல. அதனாலதான் காலங்காலமா யவனுக்கு அந்த கண்ணு பேர் வந்தது. பார்க்க வேண்டியதை பார்க்கலன்னா கண்ணு குருடுன்னு அர்த்தம், பார்க்க கூடாததை பார்த்தாலும் கண்ணு குருடுன்னு அர்த்தம். இப்ப அதனால என்னாச்சு? இவன் அந்தகனா? இப்ப அதைத்தான் சொல்றார். அந்த அந்தகன் அவன்கிட்ட இருந்து காப்பாற்ற என்ன வேணும்? அவன் செஞ்ச தப்ப நாம பண்ணப்படாதுப்பா. அவன் ஏன் இந்த தப்பு செஞ்சான்? ஞானம் இல்லை, அறிவில்லை. ஞானம்னா என்ன? எந்த இடத்துல எதை செய்யணும், யாரை எங்க வைக்கணும், எப்ப எப்படி பேசணும், இதை தெரிந்து கொண்டா அதுதான் ஞானம். ஞானம்னா என்ன? வேதாந்தம் நினைச்சுக்காதீங்க. நம்ம பாட்டனுக்கு இருந்த ஞானம் நமக்கு இல்ல. அவங்க எதை செருப்ப வாசல்ல தான் வைக்கணும். இப்ப செருப்பு சமயக்கட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு தான் டான்ஸ் ஆடுது நம்ம வீட்டு மருமக. எதை எங்க வைக்கணும்னு தெரியல. தொடப்பத்தை வாசல்ல இவங்க 150 ரூபாய் போட்டு பிளாஸ்டிக் தொடப்பத்தை வாங்கிட்டு அதை பெட்ரூம்ல சாத்தி வைக்கிறா. வாசல்ல வச்சா தூக்கிட்டு போயிடுவாங்க. தொடப்பத்தை எங்க வைக்கணும்னு தெரியல, செருப்பை எங்க வைக்கணும்னு தெரியல. வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய மாமனாரி மாமியாரி வீட்டுக்கு வெளியே தள்ளி விட்டுறா. வைக்க வேண்டியது வெளியே, வைக்க கூடாது உள்ள. நம்ம பெரியவங்க அப்படி இல்ல. எதை எங்க வைக்கணும், எப்ப எப்படி பேசணும், கெட்டவா விஷயத்தை கூட எப்படி நாகரீகமா சொல்லணும். நீ போய் டாய்லெட் போனையாமா, அப்போ கால் கழுவி கொண்டு வந்தாயாமா. செத்து போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க, சிவலோக பதவி அடைந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அவர்களுக்கு தெரிந்தது. அவர்களை விடவா நம்ம நாகரீகம்? 18 முழ புடவையை கட்டிக்கொண்டு பட்டினத்தார் மாதிரி துவைச்சு காவி ஏறிய வேஷ்டியை கட்டிக்கொண்டு மேல சட்டை போடாம காலில் செருப்பு போடாம ஒரு வேளை உண்டு கொண்டு வாழ்ந்த நம்ம பாட்டனை விட நம்ம ஞானியா? சத்தியமா இல்ல. படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சா என்ன? இப்ப அதான் கேள்வி. ஏன் செய்யணும்னு கேட்ட காலம் போச்சு, கேட்காமையே செய்த காலம் போச்சு. இப்ப தப்பு செஞ்சா என்ன? அதானே ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவனாக ஒழுக்கத்தோடு வாழ். இது ராமாயணம். அதுக்கு பிறகு காலகட்டம் வந்தது, அதை மறந்து போனான். மறந்து போன போது ஆண்டவனே தண்டனை கொடுத்தான். எய்ட்ஸ்னு மருந்தே இல்லாத ஒரு நோயை கொடுத்தான் ஒழுக்கம் கெட்டதுக்கு. அப்ப என்ன சொன்னா, மனைவியை நேசி, உனக்கு எய்ட்ஸ் வருமா யோசினா. அதேதான் ஒருத்திக்கு ஒருவன்.
இப்ப என்ன சொல்றான்? நீ தப்பு பண்ணுடா, ஆனா மாட்டிக்காம தப்பு பண்ண. உருப்பிடுவோமா நாம? நான் இந்த மேடையில் அது சொல்லப்படாது, உங்களுக்கு புரியும். நீ தப்பு பண்ணு, ஒழுக்கங்கட்ட காரியத்தை பண்ணு, எங்க வேணா போ, விலைமகள் வீட்டுக்கு வேணாலும் போ, ஆனா உனக்கு ஈஸ்வராம பாதுகாப்போட உருப்பிடுமா? தப்பு செய்ய திருடுவனுக்கு, கொலை செய்கிறவனுக்கு, ஒழுக்கக்கேடனுக்கு வழி சொல்லி கொடுக்கிற காலம் இது. ஞானம் அல்ல. ஞானம் என்றால் பகுத்தறிவு என்றால் நல்லது கெட்டது, கெட்டதை நல்லதுன்னு சொல்வதல்ல. எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொண்டு கெட்டதை விட்டு நல்லதை செய்கிறவன் படிக்காத கைநாட்டுக்காரனா இருந்தாலும் அவன் தான் ஞானி.